இது வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி கோவில் 6 கிலோமீட்ரு, பொள்ளாச்சி 55 கிலோமீட்ரு அங்கிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை தாங்க கீழே போகணும். கீழே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். செம்மையாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அப்பப்போ வேகத்தில் வர்றது நல்லது தான் நினைக்கிறேன். பைக்கிள்ஸ்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு ரிட்டனு. இவ்வளோ லேட்டாக நம்ம வந்திருக்கக்கூடாது சார். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம கிளம்பி வந்திருக்கணுங்க. கிளம்பி வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எவ்வளோ சூப்பராக இருந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிலாம் பாறையில் அளவாக இறங்கி வந்துட்டுருக்கு. செம்மையாக இருக்குது இந்த இடம். இருந்தால் இப்படி வாழணும், இதுதான் வாழ்க்கை. என்னங்க நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு தரமான இடமா தான் போயிட்டுருக்கோம். அதில் இந்த இடம் செம்ம ஒத்துங்க. கேட்டால் கேட்டுக்கலாம், வால்பாறை சிட்டிக்குள்ளே போகாமல் அவுட்டரில் எப்படி போகிறதுன்னு. 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. வால்பாறை 5, சாலைக்குடி 106, சோலையார் 21. இதில் தாங்க நம்ம போகிறோம். கிறிஸ்டின் கோயில் இருக்கு ஒன்று, தைல மரம். ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. இல்லை இங்கே வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. ஒரு நேரம் என்ன நம்ம நாட்டுக்கு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். செம்மையான ஸ்பாட்டு பூராமேவும். ஒரு சில இடங்கள்லாம் தோணும் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு. அப்படி பிளேஸ் தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாக இங்கேயே இருந்துடலான்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடங்கள்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி இடத்த உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த டைமு ஹில்ஸ் ஏரியாவை நம்ம எடுத்தோம். இந்த டைமில் வால்பாறை கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபுல்லாக லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஒர்த்தான இடம் அந்த இடம் புறாமேவும். இங்கே இருக்க தண்ணியை குடிச்சு போகணும்னு ஆசை. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 ஹவர் தாங்க. சாலைக்குடி 100 கிலோமீட்டரு 1 ஹவரில் எப்படி போக முடியும்? அதரப்பள்ளி ஃபால்ஸு 4 மணிக்குள்ளே போனால் கூட ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதான் அந்த ஹில் ஸ்டேஷனில் கீழே இறங்கும் போது வேறு மாதிரி இருக்கும், வருமான்ற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒவ்வொரு இடமும் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, அந்தளவுக்கு தரமான ஸ்பாட்டாக இருக்குது. இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் நம்ம போக வேண்டாம், அவுட்டர்லேயே போயிடலாம். எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்கன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு பார்டர் மாதிரின்னு வைங்களேன். அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 72 கிலோமீட்டருங்க அதரப்பள்ளி ஃபால்ஸு. 72 கிலோமீட்டர் போகணும் நம்ம. இன்னும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரூஸ் பண்ணுவோமா? இங்கே இருக்க இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலிக்கி விடுதுங்க. நல்ல வேலை கீழே விழ தெரிஞ்சேன், சரட்டுன்னு வலிக்கிருச்சுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குப்பை கிடக்கு பார்த்தீங்களா, அந்த குப்பையில் நீங்கள் வந்தீங்கன்னா கவனமாக வாங்க. இந்த மாதிரி இடத்துல ஸ்கிட் ஆகுது பயங்கரமாக. அதில் மழை பெஞ்சிருந்தா ஃபுல்லாக நல்லாவே வழுக்குதுங்க. பயந்துட்டேன் நானே ஒரு நிமிஷத்தில்.
ஒரு செகண்ட் தான் நம்ம கீழே விழுந்திருப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் போகணும். அப்படியே அப்பா, அதை விட இந்த இடம் அதை விட பயங்கர சூப்பராக இருக்குது. வேற மாதிரி இருக்குது கைஸ், தரமாக இருக்குது. ஜாலியாக ஒரு ஃபேமிலி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதாவது சுற்றி போனால் வால்பாறை, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலையார் போகிற வழி. ஓகே, சூப்பருங்க. வால்பாறை போகாமல் இது ஷார்ட் ரூட்டு. இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே எவ்வளோ மங்கிஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குன்னு. வெயில் வந்து பார்த்திங்கன்னா சுள்ளுன்னு அடிக்குதுங்க, சுள்ளுன்னு அடிக்குது வெயில். கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். ஹீல்ஸில் தான் நம்ம வெறித்தனமாக ரைட் பண்ணுறோம். அவ்வளோ ஒரு தரமான ஸ்பாட்லாம் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இந்தளவுக்கு இங்கே மழை பெய்யலை, அதனால் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் கேமரா சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரமான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வந்துகிட்டே இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் 3 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போய் ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் நம்ம போட போகிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன். வீடியோ பார்த்துட்டு ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். சூப்பரான ஒருத்தான இடமா. நம்ம புதுசாக ரைட் ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேமுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் சோலையார் டேமு. வேறு லெவலில் இருக்குங்க, ஒர்த்தாக இருக்குது. கீழே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேமுக்கு தாங்க வந்திருக்கோம். சோலையார் டேமு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ பார்ப்போம். வேறு மாதிரி இருக்குங்க, அந்த வியூ இல்லாமல் தரமாக இருக்குது. அப்பா, பொறுத்தாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய லேக்கு, டேமு, முரட்டு டேமாக இருக்குது. அந்த பக்கம் போய் கீழே பார்க்கலாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. தரமாக இருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்குது. டேமோட வியூ இல்லாமல் சூப்பராக இருக்குது. நோ என்ட்ரி, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. போட்டில் இருந்திருக்கு, இப்போ இருக்கா என்னன்னு தெரில. பயங்கரமாக இருக்குல்ல. இதாங்க சோலையார் டேமு. இதான் வந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேமு. ஒர்த்து, செம்ம ஒர்த்துது, தரமாக இருக்கும். ஓகேங்க, அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். மழை வேறு பார்த்திங்கன்னா தூரிக்கிட்டே இருக்குது.